வளம் பெருக வேணும், மனிதநேயம் வாழ வேணும், நாடு செழிக்க வேணும், நாடகல வாழ வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், கூடி நீங்க காண வேணும், கூத்துக்கல வளர வேணும், காரியம் பண்ணேன் கைய குப்பி எல்லோருக்கும் வணக்கம் சொன்னேன் போடு. உங்களை பத்தி பாட வந்தேனே, வந்து நின்று எல்லோருக்கும் வணக்கம் சொன்னேனே. நமஸ்காரம். மறைக்காதீங்க சொன்னா முறைக்காதீங்க, மறைக்காதீங்க சொன்னா முறைக்காதீங்க, கூடாதுன்னா குத்தமாக எண்ணாதீங்க, கூடாதுங்க குத்தமாக எண்ணாதீங்க, அலைகளை முடிச்சு முதல்ல உட்காருங்க, நீட்டி படிக்காதீங்க, கைய குப்பி எல்லோருக்கும் வணக்கம் சொன்னேன் போல. இங்க பத்தி பாட வந்தேனே, வந்து நின்று எல்லோருக்கும் வணக்கம் சொன்னேனே. நமஸ்காரம் நமஸ்காரம். ஆரம்பிச்சாச்சு அண்ணே, கொஞ்சம் பேச. ஏன் அவனுக்கு சந்தேகமா இருக்கா? இல்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் எந்திரிச்சு போய் சொல்றியா? என் படுத்து நான் தூங்க சொல்லுவோமா? அது பிரச்சனை இல்லைங்க, நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, அவங்க செயல்பாடு அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆமா, முதல்ல வந்தவங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுக்கணும். வரவேற்பு கொடுத்தா தான் கொஞ்சம் கலகலப்பு உண்டாகும். கலகலப்பு உண்டாகும் சேர்த்து சொல்லாத. சரி சரி, கலகலப்பு உண்டாகும் அப்படி சொல்லு. அதனால ஒரு அருமையான கூட்டம். சரி, இந்த 2025 இது மாதிரி கூட்டத்தை நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நாங்க எல்லாரும் ஏன் கேக்குற என்னையும் தான் சொல்றேன். அதனால ஒன்னோட படிக்க ஏன் நீங்கள் நான் போடுறது எவ்வளவு கூட்டம் தெரியுமா? நம்ம போடுறது கூட பொது கூட்டம் தான், பேசாம இருங்க. ஆமா, அது அப்புறம் நம்ம நம்ம சேர்க்காத இருக்கட்டும் விடுங்கனே. ஆமா, கூட்டம் அருமையான கூட்டம். நாடகரங்கில ஒரு மனுஷங்க தானே. ஆமா, இவங்க எல்லாம் என்ன பாவப்பட்ட ஜென்மங்களா அப்படின்னு எங்க முகரையில பாக்குறதுக்காண்டி இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. அதுவும் உங்க வேலை வெட்டியில விட்டுப்புட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படி என்ன வேலையை வெட்டி விட்டுவிட்டு வந்துருக்காங்க? ராத்திரில என்ன வேலை பார்க்க போறாங்க? படுத்து தூங்குறது, கனவு காண்றது. சரி சரி, இப்படித்தானே வேலை பார்க்க போறாங்க. அதனால உங்களுடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு எங்களை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களை மனுஷனா மதிச்சு வந்த உங்களுக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலைன்னு சொன்னேன்ல, இந்த அங்கனுக்குள்ள படுத்துருக்கு ஆத்தா கிளப்பிடுங்க. என்ன மாவுளுக்கு வைக்கிறப்ப படுத்ததா அது? எலி புடுத்தா? எலி புடுக்காவா? எலி புடுக்கால, எலிப்பு விடுங்க அக்கா. எலி புடுக்கா? ஆனா எழுப்புத்தா சிரிச்சுக்கிறீங்க வேற. அத்தாச்சி எந்தரா செல்லம்? ஏய், அது வயசு 80 வயசுக்கு அத்தாச்சிக்கிறா போய் எனக்கு அண்ணன் பொண்டாட்டி பேசாம இருந்தேன். பாப்பா அதை கிளப்பிடுமா? எங்க அத்தாச்சி ஒன்று பின்னாடி படுத்துருக்கு பாரு. அது ஏன் தெரியுமா படுத்துருக்குது? ஏன் அந்த காலத்துல பார்த்த வேலைக்கு இப்ப அதுக்கு அசதி தட்டி படுத்துருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா அது அந்த காலத்துல படுத்துருக்கு தான் படுத்துருக்கு. உனக்கு இப்பயே படுத்து கிடக்க, அதுக்கு என்ன பண்றது? 24 மணி அதே வேலை. அண்ணே, இப்ப எனக்கு ஒரு மனசு சங்கட்டமான ஒரு விஷயம். என்னது? இவங்க எல்லாம் திருவிழா கொண்டாடுறதுக்காண்டி வந்திருக்காங்க. சரி, அதுக்காக வேண்டிதான் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஆனா பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு, வீடு வாசலை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, பிறந்த ஊரை விட்டு இந்த வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காவலுக்காக வேண்டி. இவங்க படுத்து தூங்குறதுக்கு அவங்க காவல். எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு பத்தியா உலகத்துல. அதை எழுப்பி விடுறேன், எந்திரிக்கவும் மாட்டேங்குது. அவங்களுக்கு காவல் வேற. இருக்கட்டும். ரொம்ப அண்ணே, நீ எந்திரிச்சு உங்க காலில் விழுந்து கும்பிட்றேன். எந்திரின்னு பாவம் தானே பப்புன்னு சொல்றாப்புல எந்திரிச்சு உட்காருங்க. கொஞ்சம் உங்க காலில் விழுந்து சொல்றேன். ஊரே அப்படிதான் படுத்திருப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர்லாம் திருவிழா நாங்க படுத்துக்கிட்டு கொண்டாட மாட்டோம், சந்தோஷமா ஜாலியா கொண்டாடுவோம். நீங்க படுத்துக்கிட்டே கொண்டாடுறீங்க. வேற என்ன ஒண்ணு சொல்றீங்க? இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் படுத்து கிடந்துக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு கூட்டம் நல்லா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நல்ல கூட்டம் போல இருக்கு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு அங்கனிக்க கலைஞ்சு போயிருச்சு. ஏன் தெரியுமா போயிருக்காங்க? இவங்க எல்லாம் நேரடி ஒளிபரப்பு பாக்குறதுக்காண்டி போயிருக்காங்க வீட்டுக்கு. இதை பத்தியெல்லாம் யூடியூப் எத்தனை வந்திருக்குதுன்னு இதெல்லாம் செல்ல தட்டி விட்டு அவங்க பாட்டில் தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. அப்புறம் எந்திரிச்சு முடிச்சு பார்ப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதையை பேசிக்குவோம். உட்கார்ந்துருக்கிற உண்மையாளர்களே, நினைக்கிற நேசமார்களே, உட்காரமா வேளாண் யோசனை ஊச்சலாக சிந்திர திப்பிகளே, மகர பிறந்த மாதவ மாணிக்கங்களே, தாய்மை என்னும் பேர்பட்ட குடியிருந்த கோயில்களே, இந்திய வீணை தந்தை மீட்டி சாதனை படைக்கிற இளைய சமுதாயங்களே, குடிலே புத்த மலர் போல் பெற்றோரி மடியிலே போத்திருக்கு குழந்தைமர்களே, ஏறுமுட்டி சோறு போடும் உழவர் பெருமக்களே, கலப்படமன்றி உருப்படியாளர்களை எப்படி செய்யும் வியாபார பெருங்குடி மக்களே. கலப்படம்னா என்ன கலப்படம்? அரிசில கல்ல கலக்குறாங்க, சீனில ரவை கலக்குறாங்க, முளாப்படியில செங்கப்பொடி கலக்குறாங்க, காப்பித்தூள்ல புளிய கொட்டையை கலக்குறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கலக்கலையே, அது ஏற்கனவே கலங்கி தான் கிடக்கு. அதான் தெரியும். இது மாதிரி புளியங்கொட்டை சரி, இது மாதிரி கலக்க, அதாவது கலப்படம் என்று உருப்படியான ஒரு விற்பனை செய்யும் வியாபார பெருங்குடி மக்களே, காக்குஞ்சட்டையா காக்கி சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளே, படித்தார்களே, படிக்காத மேதைகளே, உள்ளூர் பங்காளிகளே, வெளியூர் விருந்தாளிகளே, குறிப்பாக இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து சீராக நடந்து கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் யாதும் ஒரு யாருக்கு என்ற வகையில் நாமெல்லாம் தமிழ்த்தாய் மடிகள் தோறும் உருதாய் மக்கள் என்ற உறவில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடக தந்தை கூத்தல
தமிழக பேராசான் தவத்திரை டிடி சங்கரதாசாமி நாடக குழுவின் சார்பாக மீண்டும் எனது வணக்கத்தை பணி ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நீ பிசுங்கிற? அவர் எனக்கு உதவியா இருந்தார் இருக்கிறதுக்கு. நீ வந்தினாலே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு தானே இருக்க. இப்ப கூத்துல கோமாளினா நான் தானே கோமாளி. என்ன பண்றது, நம்மளதான் சொல்லிக்க வேண்டியிருக்கு. உனக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருக்கிற மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சங்கத்துல ஒரு பிள்ளைக்கு நான் கோமாளின்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, நான் தான் கோமாளின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப நான் எல்லா வேலைக்கும் போய்கிட்டு இருக்கேன். என்ன வேலை போய்க்கிறேன்? நம்ம 100 நாள் வேலையில இருந்து கக்கூஸ் கலர் வேலையில இருந்து அனைத்து வேலையும் என்ன சேர்ந்ததுதான். இதுக்குன்னு நான் உள்ள இறங்கி செப்டி டேங்க் எல்லாம் வேலை பார்ப்பேன்னு நினைக்க கூடாது. மேலோட்டமா மிருதங்க சந்திர மாதிரி ஆளுகளை உள்ள இறக்கி விட்டுட்டு நான் மேலோட்டமா பாக்குறவன் தான். நீ சூப்பர்வைசர் வேலை தானோ? ஆமா, அதனால நான் எல்லா வேலைக்கும் போறவேன். இப்ப கூத்துல கோமாளியா நான் இங்க வந்திருக்கேன். கொலா சட்டையெல்லாம் மாட்டிட்டு வந்துட்டேன். ஆனா பொம்பளப்பல அப்படி வர முடியாது. ஏன் வர முடியாது? பாவம், எடுக்க வேண்டியது எடுத்து, வைக்க வேண்டியதை வச்சு, சொருக வேண்டியது சொருகி. அது என்னது எடுக்க வேண்டியது? எடுக்க வேண்டியது நான் உள்ளுக்குள்ள காரணம் முடியாது இருக்குது. நீ சும்மா இருந்த? அட ஏங்க, அதெல்லாம் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கு. நீங்க வேற முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன முடிவு? ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் எடுக்கணும். வைக்கிறனா பூ வைக்கணும், சொருகுறனா கொண்டை ஊசி சொருகணும். ஆமா, இப்பதான் எல்லாத்துக்கும் ஊசி கண்டுபிடிச்சாச்சே. கொண்டைக்கு ஊசி, மண்டைக்கு ஊசி, தொண்டைக்கு ஊசி. இப்ப சகலமும் ஊசியில தான் ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள அந்த புள்ள பாவாடை கட்டாம நின்னுகிட்டு இருக்கு. என்ன காரணம் கேட்கல. மரப்பு கட்டுறது கயிறு எங்கனக்குள்ள கட்டுறதுன்னு தெரியல. அப்படி நினைச்சுன்னு வச்சுக்காது. சரி, போதும். உரிச்சு வச்ச பிராய்லர் கோழி கடையில் தூங்க விட்டுருப்பாள், அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஏனே பிராய்லர் கோழின்னு அதே சொல்லிருக்கீங்க. நாட்டுக்கோழி உடம்புக்கு தெம்பு ஏதோ அதை விட இது செக்கச்சவேன்னு இருக்கும். அந்த புள்ள வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் சொல்றீங்களா? தெரிக்கும். என்னது மூத்திரமா? ரத்தம் தெரிக்கும் சொல்லுங்க. ஏன்னா உடம்பு பூரா கொப்பளம். உடம்பு பூரா கொப்பளம். அது வேற பிள்ளைக்கியா, நீ வேற. வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் சொல்ல வரீங்க. அது மாதிரி உள்ளுக்குள்ள அந்த புள்ள பாவாடை கட்டலன்னா என்ன சிக்கி சிக்கிட்டு கட்டும்ல, அந்த பாவாடை கட்டல கட்டிக்கிட்டு இந்த பாடை நிக்குது. இப்படித்தாங்க அன்னைக்கு ஒரு ஊர் நாட்டுக்கு போய் வசமா மாட்டிக்கிட்டுங்க. வணக்கத்துக்குரிய பெரியவர்களும் கையெடுத்து கும்பிடுறோம். இவத்தையெல்லாம் முன்னாடி எங்க சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் தம்பிங்க, பங்காளிய, தாய்மார்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்து நாடகத்தை பார்த்தாங்கன்னா நம்ம நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், அங்க பாக்குறதுக்கு பக்குவமா இருக்கும். ஆனா அன்னைக்கு போனோம் நாங்க ஊர்ல போனீங்களா? அத மட்டும் நல்ல ஆர்வமா கேட்பேன். ஊர்ல போனீங்களாவா? நீ தான் சொன்ன. அண்ணே, நீ சொன்னதை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு டான்ஸ் காரப்புல, அண்ணே நம்ம நாடகத்துக்கு நம்ம 2 தான் இன்னைக்கு போறோம். சாப்பாடு, ஏன்னா வெள்ளிக்கிழமை விரதமா அவங்க, அதனால அது என்கிட்ட விவரமா கேட்குது. சாப்பாடு நம்மளுக்கு போற வழியில ஹோட்டல்ல சாப்பாடா இல்ல ஊருக்குள்ள போய் தான் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு என்கிட்ட கேக்குது. கேக்குறது தெளிவா கேட்கணும்ல. அண்ணே, நம்ம போற வழியிலே சாப்பிடணுமா இல்ல ஊர்ல போய் தான் சாப்பிடணுமான்னு கேட்டுச்சு. நீ வந்தீங்கன்னா ஊர்ல போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். வேற என்ன ஒண்ணு சொல்றீங்க? ஆமா, நம்ம போய் சாப்பிடுற இடத்த தானே நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி போன ஊர் பேர் என்ன தெரியுமா? மொக்க பீரான்குடி. ஆமா, அப்படிங்கிற ஊருக்கு போயிருந்தோம். முன்னாடி உட்கார்ந்த பிறகு எல்லாம் பால்வாடி எடுத்தான். நான் கூட நினைச்சிட்டேன், என்னடா அது ஊரே ஒரு பிள்ளைங்க குட்டிமா தெரியுது. இந்த ஊருக்கு குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியே வரலையோ? ஏன் உனக்கு என்ன பொறாமையா இருக்கு? 24 மணி நேரம் இதே வேலையா இருந்திருப்பாங்க. இங்க புள்ள குட்டி அதிகாரி உனக்கு என்ன பிரச்சனை? உன்னால முடியாது சும்மா இரு அப்படின்னு ஒரு சிந்தனை தான். காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் வந்தாதான் எடுத்து கொடுக்குறாரு. காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல புள்ள வேணும்னு தாய்மார்கள் பூரா அரச மரத்தை சுத்தி வந்துச்சு. இப்ப புள்ளையே பெத்துக்கான்னு சொல்லி அரசு நம்மள சுத்தி வருது. அது மாதிரி புள்ள குட்டியை நிறைஞ்ச ஊரா இருக்குமோன்னு நான் நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி வந்திருக்க மாட்டார் போல இருக்கு. அப்படி கூட நான் நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒண்ணு, அந்த பையன் முன்னாடி உட்காந்துட்டு சும்மா இல்லைங்க. சரி, பப்புனுக்காரனே நல்ல பாட்டா பாடுனே, நல்ல பாட்டா பாடு போட்டு உயிரை. நீ பாட வேண்டியன ஒரு நல்ல பாட்டா என்ன? நம்ம பாடுற பூரா நல்ல பாட்டு தானே, வேற நார பாட்டா பாடுறோம் சொல்ல முடியாது. சரி, புள்ளைய ஆசைப்பட்டு கேட்கறாங்களே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்ல பாட்டா பாடுவோம்னு வந்தா என்னாச்சு? காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும்ல. அதனாலதான் இப்ப நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. நாட்டிற்கு சேவை செய்ய நாதாரி கோமாளி வந்தாரையா. பாருங்க, நீங்க ஒத்தாசை வரையதுல ஏங்க அவர் என்னங்க பாட்டு பாடுறாரு, நீங்க என்னங்க வாசிக்கிறீங்க? நீ என்ன பண்ண? நான் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நான் பாட்டு பாடிக்கிறேன். ஆமா, நீங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாலாவது கோமாளிங்க. வந்திருக்க ஜனங்களை உட்கார வச்சு சேவை பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் போல இருக்கியா? நீ இருந்துட்டு வா. என்ன இருந்துட்டு வானா? எனக்கு துணைக்கு யாராவது ஒரு ஆளை விட்டுட்டு போங்க. சந்திரன் வச்சுக்க, உங்களை சுத்தி உட்கார வச்சிருக்கேன். அவர் சோறு எங்க அன்னதானம் எங்க போறாங்களோ அங்கேதான் நிப்பாரு. உதவியெல்லாம் இருக்க மாட்டாரு. அண்ணே, நான் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நான் பாட்டு பாடுறேன். நீங்க நாட்டுக்கு சேவை செய்ய பாருங்க, கொஞ்சம் கேட்டு புரிஞ்சு பாருங்க. எனக்கு தான் காது கேட்கணும், உங்களுக்குமா? உனக்கு தானே கேட்கல. அதான் நானும் சொல்றேன். நீ யூடியூப்ல போட்டு பாரு, சரியா இருக்கு. என்ன பாடிக்கணும் அண்ணே, திருப்பி போடுங்க. நான் என்ன பண்ணுறது? அப்புறம் பாட்டியா? நாட்டுக்கு சேவை செய்ய நாதாரி கோமாளி வந்தாருன்னா நான் பாடினேன். பாத்தியா? இப்படி தாயா என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீ சிரிச்சுக்கிட்டே இரு, பொம்பளை போல மாதிரியே. நாட்டுக்கு சேவை செய்ய, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா. ஆட்டமாடி பாட்டு பாடி, ஆட்டமாடி பாட்டு பாடி, நாடு ரொம்ப கெட்டு போச்சு ஐயா, நாகரிகம் பெருகி போச்சு. நாடு ரொம்ப கெட்டு போச்சு ஐயா, நாகரிகம் பெருகி
அப்பாடி இப்பவே கண்ணை கட்டுதேப்பா. ஏன் இருக்கட்டும். எண்ணகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாம் நமது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் நமது செந்துறை கிராமம் மரியாதைக்குரிய ரெங்கையன் சேவைக்காரன்பட்டி கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ காவடிக்கல் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று நேரத்தில் ஸ்ரீ வள்ளிதிருமண நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வள்ளிதிருமண நாடகத்தில் நடிக்கும் நடிகர்களும் பக்கமேளக்காரர்களும் உங்களுக்கு தெரிந்த இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னது, ஊரா நம்ம தமிழ்நாடு பூரா நாடகங்கள் நிறைய நடக்குது. நாடகங்கள் நிறைய நடக்குதுன்னா இந்த உட்காந்துருக்காங்களே ரசிக பெருமக்கள்லாம் இந்த வள்ளிதிருமண நாடகத்தை உட்காந்து நல்லா ரசிக்கிறாங்க. அதுலேயும் நம்ம ஏரியாவில் நாடகங்களை நிறைய ரசிக்கக்கூடிய பகுதி. இந்த ரசிக பெருமக்கள்லாம் யோ நாடகக்கரையா, யோ இந்த வள்ளிதிருமண நாடகத்தில் இதுவாக கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கய்யா அப்படின்னு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சரி, நான் தான் கேட்குறேன், நாடகத்தை எப்படி மாற்றி பண்ண முடியும்? இல்லைண்ணே, அதைத்தான் நானும் கேட்குறேன். சரி, அவங்க தான் பண்ணலையே, நம்ம தான் இதுவாக கொஞ்சம் மாற்றி பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சா மாற்றி பண்ண முடியுதா? மாற்றி பண்ணியிருக்கோமா? இல்லை. சரி, இதெல்லாம் பண்ணலேன்னு சொல்லி மாற்றி பண்ணல, கட் பண்ணியிருக்கிறோம். ஆமாமா, அது உண்மைதான். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆமா, இப்ப ஏன்னா அதுக்குள்ளே அவசரப்பட்டு போறேன். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் நான் எங்க வீட்டு கக்கூசுக்குள்ள உட்காந்து யோசனை பண்ணேன். கக்கூசுக்குள்ளே அவன் கேட்குறியா? ஏன் தெரியுமா? யோசனை பண்றதா? ஆமா, ஏன் தெரியுமாண்ணே, வீட்டுக்குள்ள உட்காந்து யோசனை பண்ணோம்னா வீட்டுக்குள்ள பொண்டாட்டி பிள்ளை நிமிஷம் தாங்க முடியல. அதை விட்டுட்டு வெளியில வந்து கொஞ்சம் யோசனை ஒன்று நினைச்சோம்னா அங்கே இருக்கிற சில பேர் தண்ணியை போட்டு குறுக்க வர்றது, நெருக்க வர்றது, இப்படிமா போய்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சங்கத்துல உட்காந்து, நடிகர் சங்கத்துல உட்காந்து கொஞ்சம் யோசனை ஒன்று நினைச்சோம்னா அங்க இருக்கக்கூடிய சில வெட்டி ஆபீசர்கள் நாடகத்துக்கு போயிட்டு வரவங்களை தூங்கிக்கிட்டு இருக்கவங்க எழுப்பி உட்கார வச்சு அவன் நாடகத்துக்கு போகல, இவன் தண்ணியை போட்டு கெடுத்து போட்டான், அந்த பிள்ளை சம்பளம் அதிகமா கேட்குது அப்படின்னு அங்கே சில பேர் இம்சை கொடுக்குறாங்க. இதெல்லாம் மீறி நம்ம எப்படி என்ன பண்றது? நேத்து பூரா ஒரு வீத்திய காலி வண்டியில கூட நிம்மதியா போக முடியும். நொய் 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 நொய். ஆமா, இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கக்கூசுக்குள்ள மட்டும்தான் கதவை திறந்துக்கிட்டு யாரும் வெளியில வர முடியாது. உள்ளுக்குள்ள உட்காந்து நான் யோசனை பண்ணும்போது எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. என்ன யோசனை? இந்த வள்ளிக்கு திருமணம் நடத்துறாங்களே, சரி, ஏன் வள்ளிக்கு ஒரு முதலிரவு, வள்ளிக்கு ஒரு வளகாப்புன்னு வச்சா என்ன? நடத்தலாம்ல. வள்ளிக்கு ஒரு முதலிரவுன்னு ஒரு நாடகத்தை வச்சுட்டாங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி இவன் தங்கிடுவேன். எதுக்கு? டெக்கரேஷன் பண்ணிட்டு கட்டிலும் கீழே படுத்து கிடப்பேன். என்னன்னு நீனும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற. அதான் பண்ணுவியா? காரணம் என்னன்னா, இந்த நாடகத்தினுடைய ஐதீகம் அழிக்க முடியாத ஒரு காவியம். அதையும் அழிச்சு போடணும்னு நினைச்சுதான் நம்ம ஆளுகளும் முயற்சி பண்றாங்க, வெளியில உள்ளவங்களும் முயற்சி பண்றாங்க. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு ஆளுகளை வெளியில விட்டுட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு காதுக்கு ஒரு நீசு. அதனால இன்னைக்கு வர வேண்டியவங்களை கொண்டாந்து விறுவிறுன்னு வெளியில தள்ள வேண்டியது என்னுடைய வேலை. ஆகையால இந்த வள்ளிதிருமண நாடகத்தை இந்த வள்ளிதிருமண நாடகத்தில் நடிக்கும் நடிகர்களும் பக்கமேளக்காரர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களாம் இருக்கலாம், தெரியாதவர்களாம் இருக்கலாம். சொல்ல வேண்டிய கடமை என்று கூறிக்கொண்டு சென்றடலாம். தனக்கென்று பகிரும் வெட்டிக்கொடி நாட்டினை நடிப்பிச்ச வேந்தன், நடிப்புல சக்கரவர்த்தி, நடிப்புலகு யுவராஜா, எங்கள் நாடக உலகத்தின் சின்ன சிவாஜி என்று பெயர் எடுத்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் எங்கள் திண்டுக்கலை சேர்ந்த ஜி.வி. செங்குட்டுவன் அவர்கள் இந்த நேரத்தில் வேடன் விருத்தனா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசைக்குயில் கலைவாணி அருமைக்குரிய சகோதரி எங்கள் காரைக்குடி அருகாமையில் உள்ள கம்மங்காட்டை சேர்ந்த ஏ.ஆர். ராசாத்தி அவர்கள் இந்த நேரத்தில் ஸ்ரீ வள்ளிநாயகி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுக்கன்று இவரா இல்ல இவருக்கென்று பேச்சா, பாட்டுக்கன்று இவரா இல்ல இவருக்கென்று பாட்டா, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, அடுக்குமொழி வச்சனக்கர்த்தா, தேவகான இசையமது என்றெல்லாம் கூறக்கூடிய அருமைக்குரிய மாப்பிள்ளை நமது நத்தம் அருகாமையில் உள்ள ஒடப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்து லிட்டி ஸ்டார் ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் இந்த நேரத்தில் நார்தன நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசையை பத்தி சொல்லணும்னா ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுருக்கமா உணர்த்துறேன், பாம்பை கண்டா படையாடுன்னு சொல்லுவாங்க. என்ன பாம்பு தொங்கி போச்சு? அதான் முதல்ல சொல்லிட்டேனே. என்னமா ஏற்கனவே படம் எடுத்து ஆடின மாதிரி ஏனே நீ வேற. பாம்பை கண்டா படையாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பே இசையை கேட்டு ஆடுதுன்னா பாருங்களேன். இசைக்குழுவிலில் முதல்வரான அருமைக்குரிய சகோதரர் எங்கள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவருமாகிய எங்கள் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள மாவடிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்து சென்னை திரைப்பட தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அருமைக்குரிய அன்னார் எம்.கே. ரத்னப்பா அவர்கள் இன்றைய தினத்தில் ஹார்மோனியம் அண்ட் பின்பாட். விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தின உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தின உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோர் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டி வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டி வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு மயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கல்லெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அழகான பாடல். விவசாயி விவசாயி விவசாயிகளுக்கு அப்ப எங்க மரியாதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா எல்லா பொருள்களுக்கும் அவங்க உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த பொருளுக்கு அவங்களே விலை வச்சுக்கலாம். ஆனா விவசாயிகள் மட்டும் எந்த பொருளை உற்பத்தி பண்ணாலும் வேற ஒருத்தர் தான் விவசாயம் பண்றவங்களுக்கு பேர் வைக்கணும் விலைவாசி. என்ன ஒன்று சொல்றீங்க? அழகான பாடல். இந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்ப இங்க நம்ம கேட்கிற மாதிரி இருக்கு. இப்ப வர்றதெல்லாம் பாட்டா வருது, காது கொடுத்து கேட்கவும் முடியல. எந்த வார்த்தையை சொல்றாங்க எந்த வார்த்தையை முழுங்குறாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல இதே மாதிரி டிஆர் மகாலிங்கம் சொந்த குரலை பாடியிருக்காரு. எப்படி எப்படி இது தமிழ் நீ செய்தாரும் சாதனை அப்படின்னு கொடுத்தாருன்னு வச்சுக்கேன், அந்த தியேட்டரை இடிச்சு கீழே விழுந்துருமா. கீழே விழுது புறம் குறவலைக்கு போயிருமா. என்னது கொட்டை சிறுகுடல் பெருகுடல் அந்த அளவுக்கு கிடந்து வாழ் கத்திருக்கிறாங்க. அப்ப கத்திரிக்காய்ங்கிற போய் அப்படித்தானே அண்ணே நம்ம சங்கத்துடைய முன்னாள் தலைவர் அதெல்லாம் நான் உணர்றேனே. இப்ப உள்ள காலத்துக்கு கத்துனேன்னு தானே என்னன்னே பண்ண சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் உணர்றேன். எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் உணரணும்ல. தெரியும் என்ன உணர சொல்றீங்க? டிரைவருக்கு மேல இருக்கு காலு, அதுக்கு என்ன உணர சொல்றீங்க? அந்த அளவுக்கு தூக்கம் எங்களுக்கு இருக்கட்டும். வானே அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் என்னது, அப்பவும் தான் பாட்டு பாடினாங்க, இப்பவும் தான் பாட்டு பாடுறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல. எந்த வார்த்தையை சொல்றாங்க எந்த வார்த்தை முழுங்குறாங்கன்னு தெரியல. தின்னுபிட்டு திங்க முடியாம வாந்தி எடுப்பான்ல, எப்படி அந்த மாதிரி பாட்டு கேட்டா தத்துவ பாட்டுங்கிறாங்க. இப்ப நான் பாட போற புது பாட்டு இருக்குதே, இது அந்த காலத்துல வந்துருச்சுன்னா சம்டா சச்சர் இல்லாம வெள்ளக்காரன் சுதந்திரத்தை வாங்கிருக்கலாம். பாடவா இப்ப பாருங்க. அப்ப செஞ்ச தப்புல ஆத்த செஞ்ச வெத்தலே விளைஞ்சிருக்கேன்டா, நான் விளைஞ்சிருக்கேன்டா. எவ்வளவு ஒரு ஒற்றுமையான வாசிப்புடா, சும்மா சொல்லக்கூடாதா. சோறுனா சட்டி திம்போம் சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற கதையா இருக்கு. இதுல அழகான வாசகங்களை போட்டு எழுதியிருக்கான் பாத்தியா கவிதை. அப்ப செஞ்ச தப்புல ஆத்தா செஞ்ச வெத்தல விளைஞ்சிருக்கேன்டா. அப்புறம் நாட்டுல மயிர மழை பெய்யும், மழை போறோம், அப்படி பனியாத்தான் ஊத்தும். இதுல இந்த இப்படி போட்டு தேய்க்கிறாங்கல்ல செல்லு, இந்த பழுவ டச்சு செல்லு. இதுல ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் நடந்த உடனே முதலீடு அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்த்து நல்ல விஷயங்களும் வருது கெட்ட விஷயங்களும் வருது. எல்லா விஷயமே உலகத்தில் நடக்கிற போகிறோம், அதில் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ நான் சொல்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, முதலீடு அன்னைக்கு ஒரு ஆம்பளை தான் பொம்பளையை பார்த்து வர்ணிப்பான். மணவாளை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்னு ஆம்பளை தான் பொம்பளையை வர்ணிச்சு அழகா பாடியிருக்கான். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் முதலிரவுல. இப்போ ஒரு பொம்பளை என்ன பண்றா, முதலிரவுல ஆம்பளைய வர்ணிச்சு பாடி கெஞ்சி கேட்கிறாயா. எப்படி காலில் விழுகாத ஒரு குறையா கெஞ்சி பாட்டு பாடி கேட்கிறான் அவன்கிட்ட. எப்படி ஓன் சொல்றியா மாமா சொல்றியா. இந்த பாட்டு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு சாதகமா இருந்திருக்கு தெரியுமா. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரலங்க, கல்யாணம் சொல்லிருக்கலாம். இப்ப இந்த பாட்டு வந்து என்ன பண்றது, செய்யாம முதலிரவுக்கு ஒத்துக்கிறதுக்கு இப்ப ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, சரி வாயும் கிடக்க மாட்டேங்குது, இருக்கட்டும். அதற்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் மிருதகத்தை சிக்க காத்துக் கொண்டிருக்கும் மிருதங்கத்துவான் மிருதக சக்கரவர்த்தி என்றெல்லாம் பேரும்புகளும் எடுத்து வந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய மாப்பிள்ளை எங்கள் திருச்சி அருகாமையுள்ள கோவில்பட்டி நெருங்கி உள்ள கோரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சைடு குத்து KS சந்திரன் அவர். என்னப்பா
வீட்டு நம்பரா? வீட்டு நம்பர் என்ன? முத நம்பர் 9. அப்புறம் என்ன போய் 9ங்கிற மீசையிலன்னா அப்படித்தானே இருக்குது. இருக்கட்டும். அருமைக்குரிய மாப்பிள்ளை சைடு குத்து KS சந்திரன் அவர்கள் இன்றைய மிருதகம் டோலக்கன் தபேலா தொப்பி, அருமையான தொப்பி, ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி ஆகணும். பலே பலே முகத்தில் முகம் பார்க்கலாம், நாடாத மனமும் உண்டோம். சிரிச்சுக்கிட்டே நல்லா ஓங்கி அடி, உருட்டி விட்டு அடி, ஏத்து ஏத்து, அந்த ஐஸ் வடியில கொண்டு ஏத்து. மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கியா? இந்த வயசுல இந்த குடு குடுக்குறானே, என்ன சின்ன வயசுல என்ன குடு கொடுத்துருப்பான்? அப்ப அவனுக்கு என்ன 70 வயசு ஆகுது? இல்லப்பா, இல்லங்க, நான் அதுக்கு சொல்லல. அதாவது 25ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கும் இந்த பையனுக்கு. இளவட்ட வயசுல என்ன குடு கொடுத்துருப்பான்? சின்ன வயசுல கொடுத்த மாதிரி தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்றேன், அவனுடைய வீரத்துக்கு தான் வரிசையா ஒரு ஆம்பளை புள்ளையா பத்து தள்ளிட்டாங்க. அவனுடைய வீரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே இல்லை எந்த விஷயத்திலையுமே. சுறுசுறுப்பு. என்னையா சாப்பாடு இருக்கு, சாப்பாட்டுல தட்டுல சாப்பாடை போட்டு, இலையில சாப்பாடை போட்டு அடுத்த சோறு ஒரு வரிசையில வச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள மறுசோறு கேட்கிறான். அப்படியே உருட்டி கொண்டு கபாலத்துக்குள்ள வச்சுட்டு கொண்டு வராயா கைய. எப்படித்தான் வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கு ஏங்க இந்த கரையை திட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல கரையை திட்டு ஆற பொம்பளையா வச்சிருக்கியா? என்ன யோசனை பண்ற? அந்த கிளையை கொண்டு விட்டியாடா? எங்க கரையை திட்டு ஒன்று கொடுக்க வைப்போம், சும்மா அடிச்சு விடு. அதுக்கும் அது தேவைப்படுதுடா. ஃபேமஸ் நீ இதுல தான்டா. ஏத்து ஏத்து. ஏத்து. ஃபேமஸே கராடத்துல இருந்து தானடா நீ மிருதங்கத்துக்கு வந்தது. அதற்கு அடுத்தபடியாக மறக்காம இன்னும் வாசிக்கிறானோ எதிர்மே அமைந்திருக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர், டீ மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர், பேண்ட் மாஸ்டர், பீடா மாஸ்டர் என்ற வரிசையில் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் திருந்து கொண்டிருக்கும் புன்னகை மன்னன், காதல் இளவரசன், கட்டிலம் காளை என்றெல்லாம் பேருப்புகளும் எடுத்து வந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் எங்கள் திண்டுக்கல் அங்கிங் ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரிந்த அருமைக்குரிய அன்னார் SS ராஜேந்திரன் அவர்கள் இன்றைய ஆல்ரவுண்டு காலையில் 4 ரவுண்டு 2 பொட்டணம்.
பத்தியா வேற இல்லையே ஒரு எங்க பாப்போம் இல்லனே பூலோகத்துல பிறந்த குச்சி எடுத்து போட்டு அடிக்காம மரத்தடி சொல்றேன். பூலோகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒன்னும் வாத்தியார் கம்பெடுத்துட்டு அடிப்பாரு, தப்பு பண்ணா காவல்துறை அதிகாரிகள் கம்பெடுத்துட்டு அடிப்பாங்க. மற்றபடி பெத்த தாய் தேப்பன் கம்பெடுத்துட்டு போட்டு அடிக்கிறதெல்லாம் உண்டுதான். ஆனா சொன்ன பேச்ச கேட்கலன்னா தானே கம்பெடுத்து போட்டு அடிக்கணும். ஆமா, வெளியில பப்புன்னு எப்படா வெளியில வருவான்னு கம்பெடுத்து வச்சுட்டே உட்காந்துருக்காங்க நம்ம ஆளுங்க. அங்கிட்டும் சரி அங்கிட்டும் சரி இங்கிட்டும் சரி பப்புல பார்த்த உடனே கம்பு குச்சி உரியிறது, விருட்டு உரி வச்சுக்கிட்டு வாடா வெளியில ஒட்டே அடிதான் திடுபிடு பாட்டு கேட்க விடாம ஆக்கிறது. எப்படி கேட்கும் வெளியில? இதனாலே பாதி தொண்டை எனக்கு வீணா போயிருது. என்ன ஒண்ணு சொல்றீங்க இருக்கட்டும். ஏன்னா இந்த மடியில அங்கிட்டு ஓரமா வச்சிருக்கே அதை நிமித்தி வச்சிருக்கேன் அடி அடி. இப்பவே எல்லாம் படுத்துக்கிட்டு தூங்குது, நீ கிளியில் போய் வர போட்டு ஆட்டு. ஆமா, பிள்ளைகளை காட்டுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க, போட்டு ஆடினே. அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் ஒண்ணா வந்துருக்கீங்களோ? ஓ ஏன்னா இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் கேட்டு ரொம்ப காலங்களாச்சு. இருக்கட்டும், நீனும் ஒவ்வொரு சில நாளைக்கு குச்சி எடுத்து போட்டு தான் அடிக்கிற, உடனே தான் நோட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். வேற வழி இல்லை, இருக்கட்டும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி எல்லாம் மூலம் இசைக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இசைக்க வேண்டும். தாளம், அந்த தாளத்தை இசைக்க காத்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் இன்ப செல்வம் அவர்கள் இன்று இதத்தில் தாளத்தை இசைப்பார்கள். எங்களுக்கு சிறந்த முறையில் சீரமைத்துக் கொண்டிருக்கும் வண்ண சிங்கமணி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் வண்ண திரையரங்கம் மிக சிறப்பாக இங்கே அமைத்திருக்கிறார்கள். நமது கைகாட்டி பிராம்பட்டியைச் சேர்ந்த டி தேன்மொழி அவர்கள் இங்கே மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தான் ஆமா கொடிக்கே இருந்த அரக்கம்பத்துல பறக்கும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இல்லாம இன்னைக்கு தான் சீனு செட்டிங்ஸ் முறையா சிறப்பா அமைப்பா இருக்குது. உண்மையுமே சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் அழகா கட்டக்கூடிய அழகான ஒரு தொழிலாளினி. 64 கலையில இதுவும் ஒரு கலை. அது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. முருகன் தலைகளை நின்று வேலை பிடிச்சிட்டு நிக்கிறான் ஒரு ஊர்ல. அந்த அளவு கட்டி கட்டி விட்டு தலையில கட்டி வச்சிருக்கேன். அது இருக்கட்டும், யாருக்கு தெரிய போகுது? என்ன ஒண்ணு சொல்றீங்க, வாங்க உலகத்தோட சேர்ந்து நம்மளும் போய் வேண்டியது. கொடுமையெல்லாம் நடக்குது. அதற்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக எங்கள் வாழ்க்கையில் கண்டிடாத ஒரு ஒளிபெருக்கி, எங்கு சென்றாலும் மறக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக ஒளியன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒளி அமைப்பகம் அன்பு அன்பு சவுண்ட் சர்வீஸ். அன்பு நமது செந்துரை சேர்ந்து அன்பு பவர் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ்.